மார்க்கு 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். Mark chapter 8 verse 22 to 26. மார்க்கு 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம். எப்போது பைபிள் புறக்கிற சத்தம் கேட்கும், இன்னைக்கு ஒண்ணுமே கேட்கல. எல்லாரும் திறந்துட்டீங்களா? மார்க்கு 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். படிங்க. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். இயேசு பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த ஊர் வழியாக போறாரு. அப்ப போகும்போது ஒரு குருடனை அவர் இடத்துல கொண்டு வராங்க. எதற்காக கொண்டு வராங்கன்னா இயேசு தொட்டு சுகமாக்குவார் என்று சொல்லி அவங்க இயேசு கிட்ட கொண்டு வராங்க. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் பாருங்க, அவன் குருடன், அவனால் எதுவுமே பார்க்க முடியாது. அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கலாம்னா இயேசு கிறிஸ்து அவர் கரசனையாக அந்த மனுஷனுடைய கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து போறாரு. ஏன்னா அவனை அப்படி விட முடியாது இல்லையா, இல்லைன்னா அவன் தடுமாறி அவன் வெளியே வர்றதுக்கு அவன் கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, அவருடைய கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு வராரு. அவன் கண்களில் உமிழ்ந்து கரெக்டா உமிழ்ந்து இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு பாருங்க. உமிழ்ந்துன்னா ஒரு மாதிரியே தடவுறது, கரெக்டா, ஒரு மாதிரி உருவாக்குறது இல்லையா? ஆமா தானே? உமிழ்ந்துன்னா ஒரு மாதிரி. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம்? he speak. அப்புறம் உமிழ்ந்துன்னா என்னது? ஓ, துப்புறதுங்களா? ஓகே. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம்? speak into the man's eyes. ஹல்லேலூயா. அவர் கிராமத்துக்கு வெளியே அழைத்து சென்று அவரை துப்புறாரு. துப்பி எங்க வைக்கிறாரு? அவர் கண்ணுல. இது நம்மள தான் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு பாஸ்டர் அந்த மாதிரி ஒரு அற்புதம் செஞ்சா ஷல்லினால நினைச்சு கூட பார்க்க முடியல. பாஸ்டர் எச்சி துப்பி கண்ணுல வைக்கிறாரா? ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிதான் அந்த அற்புதத்தை அவர் செய்யறாரு. என்ன பண்றாரு? அவர் துப்பி பாரு, தமிழ் ஸ்கூல் உமிழ்ந்துனா துப்புறது. நான் இங்கிலீஷ்ல படிக்கும் போது ஸ்பீட் ஆன் into the eyes னு போட்டிருந்தா. அப்படின்னா அவர் துப்புறாரு. துப்பி அவனோட கண்கள்ல வைத்து அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். பாருங்க, இது நீங்களா இருந்தா நம்புவீங்களா? நம்மளாம் அற்புதத்தை எப்படி பட்டிருக்கோம்? வார்த்தையினால பார்த்திருக்கோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு அப்பாலே போ சாத்தானே சொன்னானே, பிசாசு அலறிக்கிட்டு அவன் ஓடி போயிடுறான். அடுத்தது கைகளை வைத்து ஒரு மனுஷன் குணமாகிறத நம்ம பார்க்கிறோம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வரும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அதுவும் பாருங்க. இப்ப அவன் என்ன நினைச்சிருப்பான்? இயேசு எச்சி துப்புறதுக்காக தான் என்னை தனியா அழைத்து கொண்டு போனாரு. அப்படிதான் அந்த குருடன் நினைச்சிருப்பான் இல்லையா? ஏன்னா நீங்க எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப குறைவு இல்லையா? அப்படின்னா கிராமத்துக்கு வெளியே அழைத்து ஒரு அற்புதத்தை அவர் செய்யறாரு. ஆனா தனியா அழைத்து சென்று எச்சி துப்புறாரு. கண்டிப்பா அவனுக்கு என்ன வந்திருக்க கூடாது? என்னது இது? இந்த அற்புதம் ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க சுவிசேஷ புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வர்றாரு, இந்த வழியா வர்றாரு என்று அவங்க அறிந்து வியாதிஸ்தர்கள் சப்பானைகளெல்லாம் அவங்க தெரு முடியில வச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து ஆடியை தொட்டாலும் நான் சுகமாகுவேன்னு சொல்லி அப்படிதான் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இங்க இயேசு கிறிஸ்து எச்சி துப்புறாரு. எச்சி துப்பி கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த குருடன் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? நடக்கிற மனுஷனை மரங்களை போல் காண்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அவனுக்கு எப்படி தெரியும் மனுஷன் மரம் போல இருப்பாங்கன்னு?
உணர்ந்திருக்கலாம். ஏன்னா அவனும் ஒரு மனுஷன், மரத்தை வந்து கையால தொட்டு அவன் உணர்ந்திருக்கலாம். ஆனா அவன் இங்க ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்னா, அவன் முழுமையான ஒரு அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டானா? இன்னும் அவன் பெற்றுக்கொள்ள. அவன் என்ன சொல்றான், என்ன வார்த்தை அங்க அறிக்கையிடுறான்? நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன். நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன். ஹல்லேலூயா. அவன் முழுமையான அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, ஆனா அவன் விசுவாசிக்கிறான். அவன் பார்க்கிறது மனுஷன் என்பது. ஹல்லேலூயா. இங்க நம்ம என்ன பார்க்கலன்னா, அவனுக்குள்ள விசுவாசம் தோன்றுறது, அது அதிகரிக்கப்பட்டிருக்குதான் நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு மனுஷன், இன்னைக்கு அநேக பேர் இப்படிதான், நீங்க வேதத்துல நிறைய காரியத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. உடனடியாக அற்புதம் பெற்றதை நம்ம நிறைய சுவிசேஷ புத்தகத்துல பார்த்திருப்போம். ஹல்லேலூயா. மரித்தவரை உயிரோட எழுப்பினாரு, சப்பானியை நடக்க வச்சாரு, குருடனுடைய கண்களை திறந்தாரு, வாயும் காதும், அப்படின்னா வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்களையும் உடனடியா சுகப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இங்க வித்தியாசமா தேவன் கையை வைத்து அவர் வந்து ஜெபம் பண்ணின பிறகு அங்க வந்து முழுமையான ஒரு அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்ளல. அதுவே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல சில சூழ்நிலை இப்படிப்பட்ட காரியத்தை நம்மளே பார்த்திருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க அந்த மனுஷன் விசுவாசம் கொண்டான். அது கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தான் அவன் பார்வை அடைய போறோம். ஹல்லேலூயா. நம்மளும் அது உணரணும். இன்னும் கொஞ்சம் தான். அப்படின்னா அவனால பார்க்க முடியுது, ஆனா அது தெளிவா இல்ல. இருந்த போது நம்மளுக்கு ஒரு விசுவாசம் அதிகரிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்ச காலத்துல அவன் வந்து பார்வை அடைய போறான். இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வந்து குருடன். அவன் குருடனால அவன் அநேக காரியத்தை, அநேக கஷ்டங்களை, அநேக துன்பங்களை அவன் வந்து கடந்து போயிருப்பான். அநேக வேதனைகளை அவன் கடந்து போயிருப்பான். ஆனா இயேசு அவன் கண்களை துப்பி அவன் மேல கையை வைக்கும் போது அவர் கேட்கிறாரு, நீ ஏதாச்சும் பாக்குறேன்னு கேட்கும் போது மனுஷன் நடக்கிறத நான் பார்க்க, அது மரங்கள் போல இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதனால இன்னைக்கு நம்மளுக்கு இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தீர்வு காணலாம் கூட நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா தொட்டது இயேசு. ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறது இயேசு, அந்த கிரியைகளை நடப்பிக்கிறது இயேசு. இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை நம்மளுக்கு வேணும். நீங்க விசுவாச அறிக்கைகளை நீங்க செய்யும் போதுதான் அதோட கடைசி பலனை உங்களால காண்ப முடியும், உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒழுங்கா கண்ணு இருந்தும் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காது இருந்தும் நல்லா கேட்கிறோம், கை இருந்தும் நல்லா எல்லாமே செய்யறோம் தான். ஆனா நம்மகிட்ட இந்த குழந்தைகிட்ட இருக்கிற அந்த விசுவாசம் நம்ம மத்தியில இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் பார்வை தெளிவில்லை, ஆனா அவன் சிந்தை தெளிவா இருந்தது. ஹல்லேலூயா. அவன் சரீரத்துல குறை இருந்தது, ஆனா அவன் விசுவாசத்துல குறை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கும் என்ன சூழ்நிலை வந்தாலும், ஆமென், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நம்மளுக்கு விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நடக்கிறது மனுஷனோட கிடையாது, நம்ம நடக்கிறது இயேசுவோட. ஹல்லேலூயா. நம்ம நடக்கிறது நம் இயேசுவோட. எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மள சேற்றில, பாவத்துல, சாக்கடையில, நாட்டத்துல வாழ்ந்த நம்மளை அழகுபடுத்தி அவன் ஒரு கோபத்துல வைத்திருக்கிறாரு பாருங்க. அந்த இயேசுவோட நம்ம நடக்கிறோங்க. பாஸ்டர் சொன்னார் இல்லையா, கட்டுக்கழிவு விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? கட்டுக்கழிவு விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கு. கட்டுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு கடுகு? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னா சுதியில போடுவாங்க கடுகு சுதியில பார்த்துருக்கீங்களா? மஞ்சையா இருக்கும், அங்கங்க கருக்கருப்பா இருக்கும். கடுகு இல்ல, அது கடுகு இல்ல, ரசத்துல போடுவாங்க, அது பார்க்க முடியாது. ஓ சொதிங்களா? ஓகே, சொதியில போடுவாங்க. ஆமா ஆமா, கடுகு, அது மெடுகு இல்லையா? ஓகே, கடுகு விசுவாசம். கடுகு எப்படி இருக்கு? அப்ப உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? கடுகு எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. அப்ப உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கீங்க. கடுகு சின்னது, ஆனா விசுவாசம் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. பாஸ்டர் மேத்யூ மார்க் 17:18 சொன்னாரு, கடுகு பூமியில எல்லா விதைகளை காட்டிலும்
சிறிது. ஆனா அது விதைக்கப்பட்ட பிறகு, அது வளர்ந்த பிறகு அது எப்படியா இருக்கும்? மரம் பெருசா இருக்கும். கடுகடுகு விசுவாசம் என்ன தெரியுங்களா? அதிகரிக்கிற விசுவாசம், பெருகிற விசுவாசம், வளர்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம கடுகு சின்னதா இருக்கிறனால நம்மளோட கண்கள் அப்படின்னா நீங்க பாக்குற வச்சு அந்த கடுகை நீங்க நிறைந்திருக்கிறீங்க இல்லையா? கடுகு சின்னதா இருக்கு. ஆனா என் விசுவாசம் உங்களுக்கு கடுகளுக்கு ஒரு சின்ன விசுவாசம் இருந்தாலே நீங்க தேவன்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நான் சொல்றேன், நீங்க உங்களோட சின்ன விசுவாசம் தான் உங்களால எந்த ஒரு அற்புதத்தையும் எந்த ஒரு நன்மையும் நீங்க தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் எங்கெங்க அரை விசுவாசம், குறை விசுவாசம், சின்ன விசுவாசம் இருக்கு. விசுவாசம்னாலே முழுமையான விசுவாசம். நீ விசுவாசிச்சா தேவனோட மகிமையே காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களோட விசுவாசம், இப்ப தேவன் உங்களோட இருதயத்துல விசுவாசத்தை வைத்திருக்கிறாரு இல்லையா? ஆவியானவர் கொண்டு உங்க இருதயத்துல, உங்க எல்லா இடத்துலயும் தேவன் அவரோட விசுவாசத்தை வைத்திருக்கிறாரு. அந்த விசுவாசம் அதிகரிக்கணுமே தவிர அது குறைவே கூடாது. ஹல்லேலூயா. அது குறைவுபடவே கூடாது. அதுதான் கடுகளுக்கு விசுவாசம். எல்லாரும் கடுகு சும்மா நினைக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன்கிட்ட அந்த கடுகளவு விசுவாசம் இருக்கு. அவன்கிட்ட விசுவாசம் இருந்தனால்தான் அவனால தெளிவு இல்லாத ஒரு பார்வையை அடைஞ்சான். அது மட்டும் இல்ல, அவனோட விசுவாசம் அறிக்கை அவனை தேவனோட மகிமையும் காண வைக்கப்பட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட விசுவாசம் வளரணுங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கணும். நான் தேவனை விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் விசுவாசம் என்ன தெரியுங்களா? நான் ஜாப் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எப்படின்னு. அது என்ன விசுவாசம்? என்னது? நானு ஜாப் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் தேவன் என்ன சார்? விசுவாசமா சொல்லுங்க. நான் ஜாப் பண்ணியிருக்கேன், என் தேவன் கண்டிப்பா எனக்காக செய்வாரு. ஹல்லேலூயா. என்னோட வியாதியை நீக்கி போடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலி இல்லாத இடத்துல எனக்கு வலிகளை உண்டு பண்ணுவாரு. ஆமென். அந்த விசுவாச அறிக்கை நமக்கு வேணும். ஆமென். இன்னைக்கு அநேக பேர் தேவன் சமூகத்துல உங்களுடைய காரியங்களை நீங்க முறையிடுறீங்க, உங்களோட காரியங்களை நீங்க அவருக்கு தெரியப்படுத்துறீங்க, ஜபத்தினால விண்ணப்பத்தினால நீங்க தெரியப்படுத்துறீங்க. ஆனா உங்களுடைய இருதயமோ உங்களுடைய விசுவாசமோ கர்த்தர் மேல இல்ல, உங்க சூழ்நிலை மேல இருக்கு, உங்க காரியத்து மேல இருக்கு. கர்த்தரை நீங்க வேண்டிக் கொள்ளும் போது அவர் மேல நம்பிக்கை வைத்து, அவர் மேல விசுவாசி வைத்துதான் நீங்க வேண்டிக் கொள்ளணுமே தவிர உங்களுடைய சூழ்நிலையை நினைத்துக் கொண்டு உங்களுடைய காரியத்தை சிந்தித்துக் கொண்டு இந்த தேவனிடத்துல முறையிடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க வார்த்தை சொல்றது இல்லையா? ஆனா தேவன் உங்க வார்த்தையை காட்டிலும் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளையும் அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மனுஷனை ஏமாத்தலாம், மாயமான வார்த்தைகளை கொண்டு மனுஷனை நீங்க ஏமாத்தலாம், மனுஷனை ஏமாந்து போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவர் தேவன், அவர் தேவகுமார். உங்களை படைத்தவரே அவர் தான். நீங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க, எப்படி பேசுவீங்க, எப்படி நடந்து கொள்வீங்க, என்னத்தை சிந்தித்துக் கொள்வீங்கன்னா அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதான் 15 வருஷம் பெரும்பாடுடைய சிரி தெரியுங்களா? ஆமென். அவ அநேக டாக்டர்களை பார்த்தோம், தனக்கு உண்டானவர்களை யாவையும் அவர் செலவழித்தும் சற்றையிலும் குணமாகலையாம். ஆனா அவ இயேசு கிறிஸ்து வராரு என்று கேள்விப்பட்டு அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசு கிறிஸ்துவ பார்க்கல, இயேசு கிறிஸ்து வராரு என்று கேள்விப்பட்டு அவரோட வஸ்திரத்தாகிலும் நான் தொட்டா சொத்தமாவேன் என்று சொல்லி ஜன்ன கூட்டத்துக்குள்ள எங்க இயேசு கிட்ட பொண்ணு அமைதி இல்லை தெரியுங்களா? ஹல்லேலூயா. இயேசு சேர்றதுக்கு முன்பாகவே ஜனங்க இயேசு எங்க போக போறாருன்னு அறிந்து கொண்டு அவங்க ஒரு கூட்ட ஜனம் கூட்டிடுவாங்க. அந்த ஜன கூட்டத்துக்குள்ள அவள் வஸ்திரத்தை தொட்டாளாம். அவளுக்கு என்னது? பெரும்பாடுள்ள இஸ்திரி. அது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுங்க? நடக்க முடியாது, வயிறு வலிக்கும், பலம் இருக்காது, அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா ரத்தம் போய்கிட்டே இருக்கு, வாடையா இருக்கும். ஹல்லேலூயா. அவளோட பலவீனத்தை பார்க்கல, சுத்தி இருக்கிற நெருக்கத்தை அவ பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த ஜன கூட்டத்துக்குள்ள அவ போய் இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டாள். ஏன்னா அவளோட விசுவாசம் என்னன்னா, அந்த வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமாகுவேன். இதெல்லாம் புது கதை இல்லை, எனக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதுதான்.
அவளோட விசுவாசத்தை பாருங்க. அவ இயேசு கிறிஸ்துவை குறிச்சு கேள்விதான் பட்டிருக்கா. இயேசு செய்த அற்புதத்தை தன்னோட கண்ணால அவள் இன்னும் பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பலவீனங்கள் நம்மளுக்குள்ள உண்டுங்க. நிறைய போராட்டங்கள் நம்மளை சுத்தி இருக்கதான் செய்யுது. ஆனா கர்த்தரை தேடுறதுக்கு அது எதுவுமே உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. தேவனை பார்க்கறதுக்கு அது எதுவுமே உங்களுக்கு மத்தியிலாகவே நிற்கக்கூடாது. அவங்களோட பாடு காட்டிலுமா நம்மளோட பாடு ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட சரீர பிரகாரமாக நம்ம நல்லாதான் இருக்கோம். அவர் சரீர பிரகாரமாக பலவீனப்பட்டவர். ஹல்லேலூயா. அந்த குருடனும் சரீர பிரகாரமாக குறைவு உள்ளவர். ஆமென். கர்த்தரிடமிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தரிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தரிடமிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று அவங்கள்ட்ட இருக்கிற அந்த விசுவாசம், அந்த தேடுதல், அந்த ஒரு பாரம் இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுக்கும் இருக்கணும். இருந்தாதான் அந்த தேவனிடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அவன் தொட்ட பிறகு அந்த வேதனை நீங்கி, ஹல்லேலூயா, அது அழகா இருக்கு. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து தன் சரீரத்துல அவன் உணர்ந்தாலும். ஆமென். இன்னைக்கு அநேக பேர் தேவனிடத்தை பெற்றுக்கொண்ட நன்மை கூட உணராம நம்ம உட்கார்ந்து இருக்கோம். ஆனா அவ வேதனை நீங்கினதான் அவ சாட்சி சொல்றான். அந்த வேதனை நீங்கினது ஆரோக்கியம் அடைந்து தன் சரீரத்துல அவ உணர்ந்தாலும். இன்னைக்கு இயேசு நம்ம பக்கத்துல இருக்கிறது கூட நம்மளால உணர முடியல. இயேசு நம்மளுக்காக செய்து கொண்டு இருக்கிற காரியத்தை கூட நம்மளால பார்க்க முடியல, நம்மளால அறிந்து கொள்ள முடியலையே. இயேசுகிட்ட இருந்து நன்மை பெற்ற நம்ம அவருக்கு தான் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க மறந்து போகிறோம். ஆமென். எனக்கு தேவனோட வார்த்தை கேட்டு நம்ம பலம் அடைகிறோம், தேவனோட வார்த்தை கேட்டு நம்ம ஆரோக்கியம் அடைகிறோம், தேவனோட வார்த்தை கேட்டு நம்ம தெளிவு அடைகிறோம். ஆனா தெளிவும் ஆரோக்கியமும் நன்மை கொடுத்த தேவனுக்கு நம்ம எந்நேரமும் நம்ம உண்மையாகவே இருக்கிறது இல்லை. கொடுத்த தேவனை மறந்து மீண்டுமாக மற்ற சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது இவரை மறந்து திருப்பி அந்த சூழ்நிலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இன்னொரு குருடன் இருக்கா இல்லையா, பத்தமியும் ஞாபகம் இருக்குங்களா? அவன் கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என்னது? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அவன் அப்படி சத்தமிட்டு கூப்பிடும் போது சுத்தி இருக்கிற ஜனங்கள் அவனோட வாயை அடித்து சத்தம் போடாதபடி அவனை அதட்டினார்கள். ஆனா அவன் இதுக்கு முன்பாக கூப்பிட்டது காட்டிலும் இன்னும் அதிகமாக சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டானா. அவனோட தடையை காட்டிலுமா நம்மளுக்கு இருக்கிற தடை ரொம்ப பெருசா இருக்கு. இன்னைக்கு தேவனை நம்ம வாயை திறந்து கூப்பிடுறதுக்கு நம்ம வாயை யாரையும் அடிக்கலையே. ரூபி அழகா ஜாப் படிச்சு லீடர்ஸ் மீட்டிங்ல வாயை கட்டுறதுல அப்படின்னா பாட்டு பாட முடியாம இருக்கிறவங்க வாயை கட்டுகிற எல்லாமே இயேசுவின் நாமத்துல கட்டுகளை உடையும். தேவனை வெளிப்படுத்தலன்னு அது உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா என்னோட வர்ஷிப் பிள்ளைங்க பாட்டு பாட மாட்டாங்க. அப்ப அதனால ஷோ பண்ணிச்சு. இன்னைக்கு நம்ம வாயை யாரோ அடைக்கலைங்க. கர்த்தரை தேடுறதுக்கும் கூப்பிடுறதுக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. நம்ம அப்பாவை கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. பத்தமையும் முந்தின காட்டிலும் பிந்தின இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசுவோட பார்வை அவன் மேல விழுந்தது. தேவன் உங்களை தொடர வரைக்கும், தேவன் உங்களை பார்க்க வரைக்கும் அவரை கூப்பிட்டு கொண்டே இருங்க, விட்டுறாதீங்க. யாக்கோபு தேவனோட போராடினா, நீ என்னை ஆசீர்வதிக்காத விட நான் உன்னை விட மாட்டேன். படிச்சிருக்கீங்களா? தேவதூதருக்கும் யாக்கோபுக்கும் ஒரு ரெஸ்லிங் நடக்கும். அவர் தெரிஞ்சிடும் இவர் தேவன், அவரை பிடித்து கொண்டு நீ என்னை ஆசீர்வதிக்க விட நான் விட மாட்டேன். எங்கங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள? இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா நன்மையும் தேவனிலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவனிலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த புத்தியும் இந்த சிந்தையும் இந்த இருதயம் இருக்க
அப்பப்ப வஞ்சிக்கப்படுது. தேவனோட வார்த்தையை கேட்கறது காட்டிலும், தேவனை தேடுறதுல காட்டிலும் நம்மளை வஞ்சித்துக் கொள்றோம். நம்மளோட பலவீனத்தை அதிகமாக பார்க்கிறோம், நம்ம சூழ்நிலை அதிகமாக பார்க்கிறோம், நம்மளோட பிரச்சனை அதிகமாக பார்க்கிறோம். நீங்க சூழ்நிலைய, பிரச்சனைகளை, பலவீனத்தை நீங்க அதிகமாக பார்க்க உங்களால தேவனை பார்க்க முடியாது. தேவன் உங்களை வைத்திருக்கிற நன்மையும் உங்களால பார்க்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கு இல்லையா, அது கூட நம்மளால உணர முடியாது, உணரவே முடியாதுங்க. பத்தமியும் இன்னும் அவனை வாய் அடித்தாங்க, சத்தம் போடக்கூடாதபடி அதத்தினாங்க. அது அவனுக்கு தடையவே இல்லையே. இது நம்மள தானே பண்ணிருக்கோம், வாய் முடிஞ்சு ஓரத்துல உட்காந்துருப்போம் இல்லையா. அவன் அதுக்கு பயப்படாம அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை குணப்படுத்துறது ஏசுதான். இன்னைக்கு நான் விட்டேன், நான் எப்பொழுதும் இப்படிதான் இருப்பேன். அவன் உணர்ந்தா இன்னைக்கு ஏசுகிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவன் நினைத்தான், அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்று கொண்டான். அண்ணன் ஒரு வசனம் சொன்னார் இல்லையா, வருத்தப்பட்டு பாத சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறு தருவேன். இன்னைக்கு சேர்ச்சிக்கு வந்தோடனே ஒரு காரியம், அப்போ அங்கே பார்க்கும்போது சரி லீடர்ஸ் ஒரு மாதிரி இருந்தாங்க, ஓகே அது ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லீடர்ஸ் மீட்டிங் முடிஞ்சுட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது பாஸ் என்னை பார்த்து ஒரு மாதிரியா அது எனக்கு வெளியும் போச்சு. நான் என்ன பண்ணேன், பாஸ் ரூம் விட்டு வெளியாகணுன்னே ஒரு மாதிரியா இல்லை, அன்போட ஒரு மாதிரியா போச்சாரு. அன்போட ஒரு மாதிரியா பார்த்த நினைச்சு என் மனசுல போச்சு. நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு சரியும். ஏன்னா பிரசங்கம் பண்ண போறோம் இல்லையா, நம்மளோட ஆவி உற்சாகமா இருக்க எந்த சூழ்நிலையும் நம்ம ஆவியை நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை கெடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு, மேபி அது என்னுடைய தவறான சிந்தனையாக கூட இருக்கலாம். அப்புறம் சரி தேடுனேன், போலன்னு காணப்பீங்க. ஏன்னா அவர் கொடுக்குற அந்த பிரேசனோட தான் உற்சாகம் இருக்கும் எனக்கு. ஒரு மாதிரி சரின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ரூம்ல நேரம் வராது. இங்கதான் நிக்கிறேன், இப்படி போறாரு, எப்படி போறாரு, கை கொடுத்தேன். நான் கை கொடுத்தேன், போனாலும் விடுவோமா, கை கொடுத்தேன், பாத்துட்டு வந்து போயிட்டாரு. நான் கொஞ்ச நேரத்துல அப்பதான் தேவன் ஆண்டவரே என் மேல தவறுதான், உங்களை தேடுற விட்டுட்டு மனுஷன்கிட்ட போய் விசாரத்தை நம்ம போய் எதிர்பார்க்க பாருங்க. இன்னும் ஆவி விட்டே இருக்கும். அந்த நேரத்துக்கு கண்ணு ஆண்டவரே எல்லா சோர்வின் ஆவியும் என்னை விட்டு நீக்கி போடுங்க, நான் உங்களுக்காக சந்தோஷத்தை எப்படி நான் பிரசங்கம் எப்படி இருக்கோம், மூணு ஒரு புன்னகையோட சந்தோஷத்தோட ஹல்லேலூயா நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் அதிகரிக்கணுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி. சில டைம் நம்மளோட ஓவர் திங்கிங் will kills us. நம்மளோட ஓவர் திங்கிங் will kills us. என்ன நடந்திருக்கோன்னே தெரியாது, அந்த சிஸ்டர் எதுக்காக நம்மளை அப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது, எதுக்காக கண்ணு அடிச்சாலும் தெரியாது. ஆனா நம்ம ஒரு கதை டைரக்ஷன் பண்ணுவோம் பாருங்க. டைரக்ஷன் பண்ணும்போது இப்பதான் சபையில இருந்து போயிருப்போம், சபையில இருந்து வீடு பெற்று நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆக்சுவலி நம்ம எப்படி போயிருக்கோம், வரும்போது பாவியா தான் வந்திருப்போம், இல்ல நொந்து போய் வந்திருப்போம், இல்ல சோர்வு அடைந்து வந்திருப்போம். வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணும், நம்ம நல்லவங்களா போகணும். ஹல்லேலூயா. எப்படி போனோம் வீட்டுக்கு சிஸ்டர், நல்லவங்களாக மாற்றி நம்ம போனோம். ஆனா நம்ம வீட்டுக்கு போகும்போது எப்படி போவோம், நிறைய பாரமான சிந்தனையோடு, நிறைய கட்டு கதைகளோடு, என்னது நிறைய கட்டு கதைகளோடு. அப்புறம் வீட்டுல சாப்பிடும் போதுதான் ஒன்னொன்னா அவிழ்த்து விடுவோம் பாருங்க. பிசாசு லிகியன் மத்தியில இருந்து இயேசு கிறிஸ்து ஓட்டும் போது எத்தனை ஆயிரம் பிசாசு பன்றி குட்டிக்குள்ள போனது, 2000க்கும் மேற்பட்ட. ஏன்னா பன்றி குட்டிகள் 2000 கிட்ட இருந்து. அப்ப அந்த ஒரு மனுஷனுக்குள்ள 2000 ஆவிகள் இருந்தது. தேவனை அவிழ்த்து விட்டாரு இல்லையா, அந்த மாதிரி அந்த சாப்பாடு டேபிள்ல தான் நம்ம எல்லாத்தையும் அவிழ்த்து விடுவோம். என்னது, எல்லா கோபங்கள், எல்லா வீண் பேச்சுகள், தேவையில்லாத காரியங்கள். சமாதானத்தோட எல்லாம் சாப்பிட மாட்டோம்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். என்னோட கூட இருக்கிறீங்களா? நீங்க once இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு செய்வார் என்று நீங்க நினைத்துட்டீங்கன்னா அதுல பிடித்துக் கொள்ளுங்க. தாவாதீங்க. தவளை மாதிரி நம்ம தாவக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சூழ்நிலை நம்ம அப்படிதான் விசுவாசிக்கிறோம். நம்ம எங்கெங்கோ போய் தெரிஞ்சிருப்போம் இல்லையா? ஒரு 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 பதிலுக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு சொல்யூஷனுக்காக நம்ம நிறைய இடத்துல நம்ம போய் தேடி இருப்போம். கடைசியா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வருவாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துன்னு. அவர் எப்போதும் கடைசியா தான் நம்மளுக்கு வருவாரு. முதலாவதுலாம் அவனுக்கு வர மாட்டாரு. கடைசியா வர பாருங்க. நீங்க பிடிச்சிட்டீங்களா? அதுல உறுதியா இருங்க. ஆனா நம்ம தான் திருந்த மாட்டோம். அங்க இங்க போய் இன்னும் அவமானத்தையும் இன்னும் வேதனைகளும் இன்னும் கண்ணீரையும் கண்ட நம்ப மீண்டுமாக இயேசுவை நம்ம பிடித்து கொண்ட பிறகும் நம்மளுடைய இருதயம் அங்கதான் வாஞ்சிக்குது, போய் தேடுது இல்லைங்க. மேபி உங்களுக்கு தெரியாது வரக்கூடிய காரியம் என்னவென்று, உங்க ஃபியூச்சர் என்னதென்று உங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் அறிகிறாரு. அல்லேலூயா. அவரை உங்களை எங்க வரைந்து வைத்திருக்கிறாரா? உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரு. நாளைக்கு ஏதாவது சோசியல் மீடியா பார்க்கும்போது ஒரு காரியம் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? சொல்யூஷன் வேணும். என்ன வேணும்? ஆனா இன்னைக்கு பிரச்சனை ஒன்று வந்துருச்சுன்னா சொல்யூஷனுக்கு பதிலாக நம்ம போய் ஸ்டேட்டஸ் தேடுறோம். என்ன தேடுறோம்? ஸ்டேட்டஸ் தேடுறோம். ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வராது. அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை இன்னும் அதிகரிக்க தான் போகுது. ஏன்னா உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க. உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்யூஷன் வர பிரச்சனை ஒன்றும் அதிகரிக்க தான் போக போகுது. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்யூஷன் வேணுமா? சொல்யூஷன் கொடுக்கிற தேவனை போய் பிடிங்க. அல்லேலூயா. உங்களை படைத்த தேவனை போய் பாருங்க. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரை போய் அவர்கிட்ட போய் கேளுங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகளும் நல்ல ஒரு தீர்வையும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அவர் போல நல்ல தெய்வம் வேறு யாரும் இல்லை தெரியுங்களா? அவர் போல நல்ல தெய்வம் வேறு யாரும் இல்லை. நம்மளாம் தகுதி அற்றவர்கள், அப்படின்னா தகுதி இல்லாதவங்க. இந்த தேவனை நம்ம பணிந்து கொள்றதுக்கும், இந்த தேவனை நம்ம தொழுது கொள்றதுக்கும், இந்த தேவனை நம்ம சோஸ்தரிக்கிறதுக்கும் நீங்களும் நானும் தகுதி இல்லாதவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மளை தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மளை அமர வைத்திருக்கிறாரு. அவர் அவ்வளவாக நம்மளை நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க வேதனைப்படும் போது, நீங்க கண்ணீர் சிந்த போது அவரு உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார், உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சுமக்கவும் உங்களை வழி நடத்தவும் அவர் ஆயத்தம் உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆமென். அவர் ஒருபோதும் தள்ளி விடுகிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அனைவரையும் சேர்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணாதான் தேவனை கேட்பாருன்னா அது பொய். நான் மட்டும் அவரோட மகள் இல்லை. பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் தேவனை கேட்பாருன்னா அது உண்மை அல்ல. ஆமென். நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கனால நீங்க கூப்பிட்டாலும், நீங்க ஜெபம் பண்ணாலும் தேவன் அவருடைய செவியை உங்கள் மத்தியில சாய்க்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் எல்லாருக்கும் மன இறங்குகிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா இல்ல பழைய ஏற்பாடு பார்த்தாலும் குஷ்டரோகம் இருக்குங்க இல்லையா? இங்கிலீஷ்ல சொல்ல பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு பாய்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க கிராமத்தை விட்டு வெளியே உட்கார வச்சிருவாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்கள யாரு? தீட்டு அசுத்தம் உள்ளவர்கள். அவங்க மேல ஒரே வாடை அடிக்கும். அல்லேலூயா. அவங்களையும் தேடி போய் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினாரு. நீங்களும் நாங்களும் தாங்க அசிங்கம் நடிக்கிறோம், அருவருப்பு
தப்புன்னு எண்ணுகிறோம், கேவலன்னு நம்ம வந்து சிந்திச்சு கொள்றோம். ஹல்லேலூயா. ஏன்னா இது நம்மளோட பார்வை. ஆனா தேவனோட பார்வைக்கு அது ஒரு ஆத்துமா, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிற ஒரு ஆத்துமா. இந்த ஆத்துமாக்காக தாங்க இயேசு வந்தாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைங்களுக்காக தான் வந்தாரு. ஆனா அவர் பிள்ளைங்க வந்து அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனா புறஜாதிகளோ அவரோட பிள்ளைகள் தள்ளி விட்ட அந்த இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சட்ட நம்மளும் இப்படிதானே, எப்படி சொல்லுவாங்க, லாஸ் டைமண்ட் பிகாஸ் ஆஃப் கோல்டு சொல்லுவாங்க. தங்கத்துக்காக வைரத்தை நம்ம வந்து சில டைம் விட்டுருவோம். அவங்கள்ட்ட அன்னைக்கு யூதர் ஜனங்கள் மத்தியில வைரமாக இருக்கிற இயேசு இருந்தாரு, அவங்க அவரை ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு அந்த இயேசு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைவா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல தெய்வம் நம்ம வாழ்க்கையில நம்ம வைத்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாக்குறதுக்கான சொன்ன இல்லையா, கடுகு அது சின்னதுதான். நம்மளோட பார்வை தான் சில டைம் தப்பா இருக்கும். நம்மளோட பார்வை எப்படி இருக்கும்? ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பா இருக்கும். நம்ம பார்க்கறத வைத்து அநேக காரியங்களை நம்ம தவறாகவே கவனிக்கிறோம். வேற ஹல்லேலூயா. சில டைம் நம்ம சிந்திக்கிறது போல, நம்ம பார்க்கறது போல தேவன் நம்மளுக்கு அது வைக்கணும். அதை எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்க. நீங்க பார்க்கிற விதம், நீங்க சிந்திக்கிற விதம், அது இன்னும் உங்களை வேதனைப்படுத்துது, அது இன்னும் உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்துது. அது உங்க ஆத்மாவை கர்த்தர் சமூகத்துல இருந்து அது வந்து உங்களை வந்து இழந்து போக வைக்குதுன்னா, அப்புறம் நீங்க சிந்திக்கிறதும் நீங்க பார்க்கிற விதமும் தவறுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துல வரும்போது நம்ம எவ்வளவு உற்சாகமா வரணும், எவ்வளவு சந்தோஷமா வரணும், எவ்வளவு ஆனந்தத்தோட வரணும். ஹல்லேலூயா. மாமிசத்தில் உள்ளவங்க இங்க வந்து அவங்க ஆவியை தடுத்து கொண்டவர்களாக மாறணும். இவ்வளவு நாள் சினிமா பாட்டு பாடின நீங்க ஆனந்தக்குள்ள வந்து தேவனோட வார்த்தையை, அப்படின்னா தேவனோட பாடல், அவர் மகிமைப்படுத்துற பாடல் உச்சரிக்க நீங்க ஆயத்தமா இருக்கணும். வெளியேதான் திறந்த முடியல. ஆண்டவரே சபைக்குள்ள ஆயிடுச்சு, நான் வந்து திறந்துறேன்னு நம்மளுக்கு எப்பொழுதும் அந்த புத்திக்கு எட்டுன அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு வரணும். உலகத்துலதான் ஆண்டவரே ரொம்ப கெட்ட வார்த்தை, அப்படின்னா பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் நம்ம கேட்டோம். ஆனா சபைக்குள்ள வந்து நம்ம பரிசுத்தமான வார்த்தையை கேட்க போறோம். அந்த வார்த்தை என்னைய பரிசுத்தமாக மாற்றும் போது என்ன அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கணுங்க. இன்னைக்கு சபைக்கே பாருங்க, நம்ம ஏதுதானமா தான் வரும். ஹல்லேலூயா. அங்கேயும் ஜனங்க ஏதுதானமா தான் வந்தாங்க. சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம்னா அங்கேயும் ஜனங்க நிறைய விதமான கூட்டங்கள் வந்தது. ஒரு கூட்டம் தேவனை விசுவாசிக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் அவரை என்ன செஞ்சா அவர் குற்றப்படுத்தலான்னு வந்த ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இன்னைக்கு அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு, என்ன அற்புதத்தை செய்ய போறாரு பார்க்கலான்னு சொல்லி வந்த கூட்டமும் உண்டு. இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்துல இருக்கோம்? அதே நம்ம ஆராய்ந்து பார்க்க, நம்ம எந்த கூட்டத்துல இருக்கோம்? என்னோட சேர்ந்து ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 2வது அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் புறம்பாக யூதரானவர். ரோமர் 2வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் chapter 1 verse 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லா இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவங்களுக்கு மனதே இல்லையா? எப்படி இருக்காங்களா? மனதில்லை. நம்ம சபைக்கு வரோம், நீங்களே சொல்லுங்க, நம்ம தேவனை தேடும்படியாக, அவரை இன்னும் மறந்து கொள்ளும்படியாக தான் நம்ம வரோம்.
நம்ம நிறைய சொல்றோம், நீங்க சபைக்கு வாங்க, நீங்க விடுதலை ஆகுவீங்க, சபைக்கு வாங்க, உங்க பிரச்சனை தீரும், சபைக்கு வாங்க, நீங்க சமாதானத்தை அடைவீங்க. நீங்க சபைக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் வீட்டுக்கு திரும்பும் போது நீங்க தேவன்கிட்ட அனைத்து காரியத்தை பெற்றுக்கொண்டு நீங்க திரும்புவீங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் வார்த்தையை கேட்டு நம்ம அனைத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வீட்டுக்கு திரும்புறோம்? வீட்டுக்கு திரும்பினா இன்னும் அதே பிரச்சனை தானே. இன்னும் சமாதானத்தை எழுந்து அது காட்டிலும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஜபம் பண்ணாம இருக்கும் போது வேதத்தை படிக்காத போது நல்லா இருக்கும் சிஸ்டர். ஆனா என்னைக்கு நான் வேதத்தை தொடரனோ, என்னைக்கு நான் ஜபம் பண்றனோ, வீணா சண்டை இன்னும் அதிகரிக்குது. அது பிசாசுங்க. இது கூட உங்களுக்கு தெரியுங்க. நீங்க தேவனுக்கிட்ட நெருங்க நீங்க தேவனை இன்னும் தேட பிசாசுன்னு உங்களை குழப்பும்படியாக, உங்களை வஞ்சிக்கும்படியாக, நீங்க தேவையில்லாத சிந்திக்கும்படியாக உங்களை வஞ்சிக்கிறான். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு போர் வீரராக இருந்து இன்னும் ஜெபத்தை அதிகரிக்கணும், நிற்பாட்டக்கூடாது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறோம் அதுக்கு எப்பொழுதும் நம்ம எதிர்பார்க்கதான் நம்ம செய்யணும், செயல்படுத்துகிறோம். இன்னைக்கு அவங்களுக்கு தேவனை அறியணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மனதை இல்லையா, அதனால தேவன் அவர்களுடைய கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துறாரு. கேடான சிந்தனை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தேவனை தேடணும்னு உங்களுக்கு அந்த சிந்தை இல்ல, அந்த மனசு இல்லைன்னா அப்ப நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? தேவனை தேடக்கூடாதபடிக்கு என்ன உங்களோட சிந்தையை மாத்தும்? உங்க இருதயத்தை எது மாத்தும்? உலக காரியம் தான். அப்ப உங்களோட கேடான சிந்தைக்கு அவர் ஒப்பு கொடுத்துருவாரு, நீ போ. அது எவ்வளவு வேதனை தெரியுங்களா? ஆனா ஒரு சிலர் தேவன் அப்படி ஒப்பு கொடுத்து நான் தேவனுக்குள்ள நடக்கிறேன், தேவன் என்னை வழி நடத்துறாரு, தேவன் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், ஆனா செய்கிற காரியம் அனைத்தும் தேவனுக்கு அருவருப்பான காரியம். நீங்க தேவனுக்கு விரோதமாக வாழும் போது எப்படிங்க தேவன் அடைக்கலம் உங்க மேல இருக்கும்? தேவனோட வழி நடத்த என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் தேவனை அறியணும், அவர் இன்னும் தேடணும், உங்களுக்கு அதை வாங்கியே இல்லையே. அப்ப நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? நீங்க நினைக்கிறது தான், நீங்க வாழ்றது தான் தேவன் காட்டுகிற வழியும் தேவன் வாழ சொல்லுகிற விதம் என்று நீங்களே மூட நம்பிக்கை கொண்டு நீங்க செய்றீங்க. என்னோட இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. மீண்டுமாக படிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லா இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப இந்த கேடான சிந்தனைனா தேவனோட சிந்தனையா இல்ல பிசாசோட சிந்தனையா? நீங்களே சொல்லுங்க, இந்த கேடான சிந்தனை தேவனோட வார்த்தை சொல்றது இல்லையா, இது தேவனோட சிந்தையா இல்ல பிசாசோட சிந்தையா? பிசாசு சிந்தை. அப்ப தேவன் உங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு? இந்த பாஸ்டர் பைபிள் சார்ல பேசினாரு இல்லையா, சில டைம் வேதத்தை நம்ம தான் பரிசுத்தமா இருக்கணும், நம்ம தான் விலகி போறது. இன்னொரு வசனம் இருக்கா, அதே வசனத்தை 24 படிங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவர் ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே, இருதயத்தில் என்ன இருக்கு? இச்சை. இங்க இருந்து இங்க போகாது. அதே போல நீங்க நினைச்சுக்கோங்க, இருதயத்துல இருந்து தான் எல்லாமே சிந்தைக்கு போகும். உங்க இருதயத்துல இச்சை இருக்குன்னா உங்க சிந்தையும் இச்சையினால நிரப்பப்பட்டுருச்சு. அப்ப என்ன சொல்றதுன்னா, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நீங்க நீங்க அவமானப்படுத்திக் கொள்ளத்தக்க தேவன் உங்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அசுத்தம் யாரோட? இதுக்குதான் நாங்க பிரசங்கம் பண்றோம், இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க. இச்சை உங்களோட விருப்பம், உங்களோட சுயம், உங்களோட ஆசை, உங்களோட எண்ணங்கள் உங்களை தேவனிலிருந்து தூரப்படுத்தும், பிசாசுகிட்ட போய் சேர வைக்கும். நீங்க அதுக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது நீங்க பிசாசு வழியிலையும் பிசாசுடைய ஆலோசனை, பிசாசு விதத்துல நீங்க வாழ்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா
தேவன் கடைசியா உங்களை எங்க ஒப்பு கொடுத்துருவாரு? உங்களோட கேடான சிந்தைக்கும் அசுத்தத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு ஞாபகம் வருது, இதான் நான் எழுதல, ஆனா எனக்கு இந்த ஞாபகம் வருது. என்னோட சேர்ந்து 1 தீமோத்தேயும் 1வது அதிகாரம் 18, 19, 20 வாசிங்களே. குமாரனாகிய தீமோத்தேயுவே, பால் சொல்றாரு, ஏன்னா தீமோத்தேயு வந்து அவரோட சாயல். ஹல்லேலூயா. பவுல் வந்து அவனை தீமோத்தேயுவை தன்னுடைய ஆவிக்குரிய பையனாக அவர் வந்து கருதுறாரு. அதனால அவர் சொல்றாரு, அவர் வந்து அவ்வளவு உரிமையோடு சொல்றாரு, குமாரனாகிய தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு. பாருங்க, பவுல் வந்து தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? உங்களை குறிச்சு தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகளை கொண்டு, போதங்களை கொண்டு உங்க வாழ்க்கையில் ஒரு தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டிருக்கும். பவுல் வந்து தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துறாரு. ஏன்னா அவர் ஊழியத்துக்கு போயிருக்காரு இல்லையா? நிறைய காரியத்தை அவர் பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய காரணம் அவர் வஞ்சிக்கப்பட வேண்டியது இருக்கு, நிறைய சூழ்நிலை மத்தியில அவர் சோர்ந்து போகிறதுக்கு வழிகளும் உண்டு. அதனால அவர் வந்து பவுல் வந்து தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தாரு. நீ என்ன இருந்தாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனை கொண்டு அதை நீ நல்ல போராட்டத்தை போராடு. நீ அதுல ஓடு. எதுவும் எந்த விதத்துல உன்னோட சிந்தையோ உன்னோட பார்வையோ எதுவுமே வஞ்சிக்கப்படாத படிக்க உன்னோட தீர்க்க தரிசனத்தை மேல நோக்கமா இருந்து நீ ஓடணும். அதுக்கு நீ எப்படி இருக்கணுமா? விசுவாசமும் நல் மனசாட்சி உள்ளவனாயிரு. அடுத்தது சொல்றாரு, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு. அப்படின்னா இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டுட்டாங்க. அப்படின்னா அவங்க என்னல விசுவாசமும் இல்ல, சுத்தமான இருதயமும் அவங்க மத்தியில இல்ல. இந்த நல் மனசாட்சியை சிலர் விட்டனால விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்னத்தை சேதப்படுத்தினாங்க? விசுவாசமான கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு விசுவாசம் என்பது தேவனால, தேவ ஆவினால நம்ம பெற்றுக்கொண்டோம். உங்களுடைய நம்பிக்கைனால அது தோன்றுனது கிடையாது. அது எப்பொழுதும் நீங்க நினைத்து கொள்ளுங்க. ஆவின் வரல உண்டு விசுவாசம். உங்க போதகர் மூலியமாக வந்ததா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க தகப்பன்கிட்ட இருக்கிற அந்த விசுவாசம் மூலியமாக உங்கள்கிட்ட வந்திருக்கலாம். இதெல்லாம் ஆவின் வரங்கள். இதெல்லாம் பற்றி கொள்ற ஒரு காரியம். ஒரு இடத்துல பத்திக்கிச்சுன்னா அது அப்படியே பருவணும். இன்னைக்கு கூட சொன்னேன், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அன்ஹெல்தியான காரியம் நான் இன்னைக்கு கண்டிக்கலன்னா அதை என்னோட மற்ற வாழ்க்கை பிள்ளைங்களும் கெடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கெடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இங்க சொல்றாங்க, அந்த விசுவாசமான விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனையும் அலெக்சாந்தரும், 2 பேரு, இமேனையும் அலெக்சாந்தரும், 2 பேரு போலீங்க வந்து சொல்றாரு. இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவங்க இவங்க தான் அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்கள். அப்படின்னா வந்து விசுவாசம் எங்க வரணும்? உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு எங்க வரணும்? தேவன் மேல உங்களுக்கு வரணும். ஆமாங்க தானே? இப்ப அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்தினாங்க. அப்படின்னா நீங்க விசுவாசிக்க வேண்டிய அந்த கர்த்தரை நீங்கள் மற்றவர்கள் விசுவாசிக்காதபடிக்கு அவங்களோட கிரிகை மூலியமாக, அவங்களோட வார்த்தை மூலியமாக, அவங்க வாழ்க்கை மூலியமாக தேவனை தூஷணப்படுத்துறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவை யார் வெளிப்படுத்துறா? நீங்களும் நானும் தான் வெளிப்படுத்தணும். அப்படின்னா நீங்க பேசுற விதம், நீங்க நிக்கிற விதம், நீங்க நடந்து கொள்ற விதம், அது உங்களை நியாயம் இருக்குதோ இல்லையோ, நீங்க வணங்குற தேவனை அது தூஷணப்படுத்தும். நம்ம எவ்வளவு உதாரணமா இருக்கணும். அதுதான் சொல்றேன், இவங்க 2 பேரும் இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். மறுபடியும் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். யார் ஒப்பு கொடுத்தா? பவுல் ஒப்பு கொடுக்கிறாரு. யார்கிட்ட? அப்ப உங்க பாசத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க.
தேவன் ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? ரோமில் நம்ம பார்க்கும்போது யார் ஒப்பு கொடுத்தா? தேவன் ஒப்பு கொடுத்தாரு. உங்களால மனம் திரும்ப முடியல, இன்னும் நீங்க உங்களோட சூழ்நிலத்துக்கு ஏற்ற போல நீங்க வாழ்றீங்கன்னா அங்க தேவன் ஒப்பு கொடுக்கிறாரு. உங்களை கேடான சிந்தைக்கும் உங்களோட அசுத்தமான காரியத்துக்கு அவரே ஒப்பு கொடுக்கிறாரு. இங்க யார் ஒப்பு கொடுக்கிறா? பவுல் ஒப்பு கொடுக்கிறாரு. இவங்க சிட்சிக்கப்படும்படியாக தேவன் ஒப்பு கொடுக்கல. ஏன்னா பிசாட்ட போயிடு. ஏன்னா நம்ம கேட்கவே மாட்டோம். நிறைய மனுஷன் நம்பி நம்ம நிறைய ஏமாந்து போயிருக்கோம், நிறைய இழந்து போயிருக்கோம், நிறைய அவமானமும் பட்டுட்டோம். அப்பயே திருந்துருமா? அந்த வேதனை எப்படியா இருந்தது? மரண வேதனை ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? உங்களுக்குள்ள ஒரு விதமான வேதனை வரும் பாருங்க, அதுதாங்க அந்த வேதனை. அது செத்தாதான் அந்த வேதனை நீங்க அனுபவிக்கவே இல்லை. நம்ம அப்பயே திருந்த மாட்டோம். அப்ப பிசாசுகிட்ட போய் மாத்திட்டு வந்தாதான் நம்ம மன திரும்புவோம். எங்க நீங்க நானும் சிச்சிக்கும்படியாக பிசாசத்தை சாத்தானுக்கிட்ட அந்த வசனம் திருப்பி படிங்க. நான் தவறா சொல்றேன்னா இல்ல தானே? வேதத்தை உங்களுக்கு வேதமா தான் போதிக்கிறேன். இதெல்லாம் நான் கேட்டது இல்லையே, இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலையே. சொல்லி கொடுக்காதனால தான் நமக்கு தெரிய மாட்டேது. எந்த இடத்துல மன திரும்பணும், எங்க தேவனுக்காக சாட்சியா நிக்கணும், எப்படி தேவனுக்காக எழுப்பணும் நம்மளுக்கு தெரிய மாட்டேது. திருப்பி படிங்க. இதெல்லாம் என்னோட பைபிள் ஸ்டடில தான் நீங்க கேட்க முடியும். இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அதுல எவ்வளவு பெரிய அனுபவம் தெரியுங்களா? 4% நிறைய பெற்றிருக்கோம். கர்ப்ப தரித்து பிள்ளையை பெற்று நிற்கும் போதுதான் தெரியுது அந்த வேதனை எப்படிப்பட்டது. அதை நீங்களும் மாற்றிக்கொள்ளாத படிக்குதான் தேவன் இந்த வார்த்தையை நம்மளுக்கு வைத்திருக்கிறாரு. அதுக்கு உதாரணமாக எங்களையும் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலை சாட்சியா நில்லுங்க. உங்க விசுவாசத்தை எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்காதீங்க. நம்மளோட கணவரை நம்ம விட்டு கொடுப்போமா? நம்ம பிள்ளைகளை நம்ம விட்டு கொடுப்போமா? நேற்று கூட பேசிட்டு போற ஒரு சிஸ்டர் உங்களுக்கு வந்தாங்க. நான் பார்த்தேன், ஓகே அன்பு பார்த்தேன். அது ஒரு விதமான அன்பு தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த பாசம் அப்படி வந்தாங்க. விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? அப்ப தேவனை ஞாபகம் சில சூழ்நிலை மத்தியில சில இடத்துல விட்டு கொடுத்துறீங்க. ஏன் விட்டு கொடுக்குறீங்க? அவர்கிட்ட இருந்து நம்மையை பெற்றுக்கொண்டோம் தானே. 10 காரியம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. 10 பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்க. 2 காரியத்துல தேவன் உங்களுக்கு கருத்தை கொடுக்கல, தேவன் உங்களை தூக்கி விடல, தேவன் உங்களை அரவணைக்கல, தேவன் உங்களை ஆறுதல் படுத்தல. ஏன் அந்த 2 காரியத்தை பாக்குறத விட்டுட்டு ஏன் மற்ற காரியத்தை பாக்குறீங்க? இன்னும் சொச்சேத்தன இருக்கு. 8 காரியத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவன் எனக்கு உதவி செய்யல, தேவன் என்னை மறந்துட்டாரு, தேவன் என்னை கை விட்டுட்டாரு, ஏன் தேவன் எனக்கு இறங்க மாட்டாருன்னு அந்த 2 காரியத்தை செய்யற தேவன் இங்கேயும் நான் உங்களுக்காக செய்ய முடியும். நீங்க இப்படி பேசுறீங்க இல்லையா? அதற்காகவே தேவன் தாமதிப்பாரு. எதுக்காக தெரியுங்களா? நீங்க யாரு என்று முதலாவது நீங்க அறிந்து கொள்ளுங்க. நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவ அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையிலே அந்த வார்த்தைக்கு நீங்க தகுதி உள்ளவர்களா? சபை வேண்டாம், ஊழியம் வேண்டாம். நான் மனதிருக்கேன், நான் மனதிருக்கேன். இதுக்கு மேல அப்படி சொன்னாங்கன்னா பாஸ்டர் சொல்லிட்டாரு போதுமா, லீடர்ஸ் மீட்டிங்கோட போதும். இதுக்கு மேல அப்படி சொல்லிட்டாங்கன்னா எதுவுமே கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பேசுகிற விதம், நீங்க நடந்து கொள்கிற விதம், நீங்க யாரு என்று கிறிஸ்துக்குள்ள நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று அது உங்களை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அது உங்களை வெளிப்படுத்துதுங்க. ஹல்லேலூயா. நானே சில டைம் சமாதானத்தை காத்து கொள்றதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கேன். பாஸ்டர் யோசிக்கிறேன், இது அமைதியா இருக்கா? சில நேரத்துல அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பேசுற என்ன வரும்? சண்டை வரும். வேற என்ன வரும்? பிரச்சனை. ஆனா கேட்க வேண்டியதை கேட்டிருக்கேன். கணவர் எந்த சூழ்நிலை கேட்கணுமோ கேட்கணும், மனைவி எந்த சூழ்நிலை கேட்கணுமோ கேட்கணும், பிள்ளைங்களை எங்க கேட்கணுமோ நம்ம கேட்டுதான் ஆகணும். ஆனா சில சூழ்நிலை அமைதியை கடைப்பிடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் தெரியும்? நம்ம இதை பேசினா 2 பிசாசு வந்து போந்துடும்.
அப்புறம் அலக்கழிப்போம். பீட்டர், நான் பாசல சொல்லிட்டேன். நீ பாசல பார்த்தேன், நான் பயந்துட்டு. இல்ல, நீ அங்கதான் பார்த்தேன். நான் பொதுவா சொல்றேன், சில டைம் நம்ம அமைதியா இருக்குல்ல, அமைதியா இருங்க. அதனால மோசைகிட்ட தேவன் சொல்லுவாரு, நான் செய்ய வேண்டியத நீ சும்மா இருந்து பாரு, சும்மாவே இரு. நீ வாயை திறந்தாலே நெகட்டிவ். அப்ப நல்லது எங்கேயாச்சும் பேசிருக்கோமா? சிஸ்டர் என்னை பார்த்துட்டு சத்தம் உங்கள்கிட்ட அன்னைக்கே சொன்னா, அவள்கிட்ட பார்த்து பழகுன்னு. பார்த்தீங்களா, இன்னைக்கு உங்களை இப்படி கேட்கிறாங்க. நல்லதே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற மனுஷனும் வீணாவே போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு ஊழியத்துக்கு பாதிப்பாயிரும். பாஸ்டர் போனீங்க, உதவி செஞ்சாரா? அவருக்கு குடும்பம் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. உங்களை பார்த்துட்டு எங்களை விட்டுட்டாருன்னா நான் உங்க வீட்டுக்கு தான் வருவேன், நீங்க என்னைய பார்க்க முடியாது. அவன் தானேக்கா மரியா கதா எப்போதும் சந்தை குடும்பம் ரொம்ப முக்கியம். கடைகளுக்கு விசுவாசம் உங்க சிந்தையை மாத்து. கடைகளுக்கு விசுவாசம் என்பது சிறு விசுவாசம். உங்களோட விசுவாசம் தினந்தோறும் அதிகரிக்கும், தினந்தோறும் வளரும், தினந்தோறும் பெருகணும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் நம்ம மதத்துல விதைத்திருக்கிறார். அல்லையா? கடைசியாக என்னோட சேர்ந்து புக்கே சாதிட்டேன். கடைசியாக மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் chapter 11 verse 24. மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாருங்க, ஆனா நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபத்துக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம அரை மனசுல தான் இருப்போம். கேட்டு பாப்போமே, கொடுத்துட்டாருன்னா அப்படின்னா நீங்க ஜெபமே பண்ணாதீங்க. because you are wasting your time and what time. நீங்க அவர நேரத்தை நீங்க செலவழிக்கிறீங்க, உங்களோட நேரத்தை நீங்க செலவழிக்கிறீங்க. வேதம் நம்மளுக்கு உறுதியாக சொல்றது, ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வோம் அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று நீங்க விசுவாசிக்கணும். நீங்க உறுதியாக அதை நம்பணும். நீங்க நம்பும் போது, விசுவாசிக்கும் போதுதான் தேவன் தந்து நீங்க எவைகளை பெற்றுக்கொள்ளணுமோ அவைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்க மத்தியில என்ன சொல்றது, அவிசுவாசமோ சந்தேகமோ உண்டாகிறதுனால தான் இது வரைக்கும் நம்மளால எதையும் பெற்றுக்கொள்ள முடியல. பெற்றுக்கொண்டவங்களும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவும் முடியல. நீங்க நம்ம நிறைய காரணம் சொல்றோம் இல்லையா, தேவனுக்குள்ள நினைச்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஊழியத்துல நினைச்சிருக்க முடியல, கிறிஸ்துக்குள்ள நினைச்சிருக்க முடியல, பாடு வருது, துன்பம் வருது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட வாழ்க்கைனா இப்படிப்பட்டதுதான், வேற வாழ்க்கை எதுவுமே இல்லை. பாடுகள் மத்தியிலையும், வேதனைகள் மத்தியிலும், கண்ணீரன் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலையும் நின்று நிற்கிறத பாருங்க, அதுதாங்க கிறிஸ்தவங்க வாழ்க்கை. சந்தோஷமாவே இருக்கணும், சமாதானமாவே இருக்கணும், மகிழ்ச்சியாவே இருக்கணும், ஆசீர்வாதம் கொட்டே இருக்கணும்னா அது கிறிஸ்துவோட வாழ்க்கை இல்ல. இப்படிப்பட்ட வாழ்க்கைனா உங்க வாழ்க்கை நீங்க எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. பாடு போராட்டம் வரும்போதுதான் வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அனுபவத்தின் மத்தியில், அப்புறம் அந்த போராட்டம் மத்தியில கடந்து வரும்போதுதான் தேவன் உங்களுக்கு எப்படி வழிகளை உண்டு பண்றாரு, தேவன் எப்படி உங்களை வழி நடத்துறாரு, தேவன் எப்படி எல்லாம் உங்கள்கிட்ட பேசுறாரு, அது உங்களால அறிந்து கொள்ள முடியும். அது காட்டிலும் அந்த சூழ்நிலை மட்டில தான் தேவனை தேடணும்னு உங்க இருதயம் போகும். இல்லைன்னா நம்ம யாருமே உட்கார்ந்து இருக்க மாட்டோம் தேவன் வார்த்தை கேட்கறது.
சொல்லுங்க, இப்ப நீங்க நானும் பாக்கியவானா இல்லையா? பாக்கியவானுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில நீங்க நினைக்கிறீங்களா நீங்க ஒண்ணு கடந்து போறீங்க? இல்ல, உங்களுக்கு துணையாக தேவன் உங்க கூட கடந்து வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்ல, நான் தான் அதுக்கு சாட்சி. தேவன் எந்த சூழ்நிலையை கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. அது எனக்கு அவமானமா காணப்படலாம், அது எனக்கு வேதனையாக இருக்கலாம். எஸ், அது எனக்கு வேதனை தான், எனக்கு அது அவமானம் தான், அது எனக்கு கண்ணீர் தான். ஹல்லேலூயா. ஆனா நான் சிந்தின கண்ணீருக்கும் நான் பட்ட வேதனைக்கும் தேவன் பல மடங்கு எனக்கு சந்தோஷத்தையும் எனக்கு நிம்மதியும் எனக்கு சமாதானத்தையும் தேவன் எனக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைத்தா கூட இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காதுங்க. தேவன் என் மேல ஒரு சித்தம் கொண்டு எனக்கு இந்த வாழ்க்கை அவர் தான் அமைத்து கொடுத்திருக்கிறார். மேபி இருக்கலாம் சிறு வயது இல்லையா? ஹல்லேலூயா. மேபி இந்த வாழ்க்கை நானே தேடி இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் தேவன் தான் என்னை வழி நடத்தும். உங்க வாழ்க்கை நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களை இருத்திய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களை சுத்தி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, தேவனுக்கு தெரியும். தேவன் அவ்வளவு அழகா உங்களை பாதுகாத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அறியறதுக்கு முன்பாகவே தேவன் உங்களை பலப்படுத்தி அந்த பிரச்சனை கடந்து போறதுக்கு முன்பாகவே உங்களை தேவன் உருவாக்கி வச்சிருவாருங்க. ஆமென். அதுல கம்பீரமா நடக்க முடியும். நான் அப்படிதாங்க கடந்து வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னும் தேவனோட வார்த்தைக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த வார்த்தை நான் தேவன்கிட்ட கேட்டு காட்டுறேன். நான் எல்லாமே என் கண்ணாலே பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியல என்ன சொல்றேன். நான் எல்லாமே நான் பார்க்கணும், எல்லாமே நான் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்ச வசனம் வேற எடுத்து 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலான அந்த வார்த்தை நீங்களாம் பாடும்போது என்னதுன்னே புரியாதுங்க. வேற இடத்துல 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் வாழுது. ஆனா எனக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. யோசிச்சேன், என்ன ஆண்டவரே, உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கு, உலகம் இவ்வளவு இருளா இருக்கு, இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்றதுன்னு தான் தேவன்கிட்ட கேட்டேன். அந்த சூழ்நிலை தான் அந்த வார்த்தை எனக்கு அவ்வளவு பயங்கரமா இருந்தது. என்னைக்கு உங்க சிந்திக்குது இல்லையா, உலகம் ரொம்ப இருள் அடைந்திருக்கு, உலகம் ரொம்ப பாவமா இருக்குன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க தேவன் கிட்ட கொஞ்சம் நெருங்கிட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் என்னது, பாஸ்டர் சொன்ன எனக்கு வேலைக்கு போகவே சேர்ச்சில தான் அந்த உயர்வு, சேர்ச்சில தான் அந்த ஒரு சந்தோஷம். பிரச்சனை இருக்குதான், சில லீடர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒன்றும் சொல்ல முடியாது, இருக்குதான். ஆனா இருந்தாலும் தேவன் இங்க இருக்கிறாரு, அந்த ஒரு சந்தோஷம். ஆனா வேலைக்கு போனோன்னு ஒரே போராட்டம். பாஸ்டர் எனக்கு கால் பண்ண மாட்டாரு. கேட்பேன், ஏன் கால் பண்ண? இல்லம்மா நீ வேலையா இருக்க, பிள்ளைங்க அடிச்சா கூட போனை வைங்க தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து போலான்னு சொல்லுவாரு. இந்த சர்ச்சுக்கு வந்ததா சிஸ்டர் எதுக்குடா மண்டே வருது? நான் யோசிப்பேன், மண்டே வரதான் செய்யும், வரதான் செய்யும். ஹல்லேலூயா, வரதான் செய்யும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறேன். அவர் அவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, அவ்வளவு நல்லவர். அப்பதான் தெரியும். சில பேர்த்துல சொல்ல முடியாது பிள்ளைங்க கணவர்னு. இந்த பெண்கள் கேட்க மாட்டாங்க, நீங்க எப்படி பதில் சொல்ல முடியும், நீங்க எப்படி என் கணவரை பதில் சொல்ல முடியாது. ஆனா அவங்க ருசி பார்த்துட்டாங்கன்னா அப்பதான் யோசிப்பாங்க, ஆமா என் கணவரை காட்டிலும் என் பிள்ளைகளை காட்டிலும் என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை கர்த்தருக்குள்ள இன்னும் மேன்மைப்படுத்துங்க, இன்னும் அதிக செய்யுங்க. அப்புறம் நீங்க பெரிய காரியை நீங்க பாப்பா வசத்தை முடிச்சுட்டு மாட்டாங்க. மார்க் 8, 22, 26 ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டார். பின்பு
வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சுகமாக்குறதுக்கு நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த குருடனை ஆண்டவர் குணமாக்குறது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் போராட்டங்களும் ஆண்டவரோட விசுவாசமா இருக்க இன்னைக்கு ஆண்டவர். ஆமென். இந்த சிந்தையோடு எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உண்மை நான் விசுவாசிக்கிறேன். லீடர்ஸ் மேஷன் எல்லாருமே நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன். ரேகனும் தரிசன் மட்டும் வாசிங்க. நேசிக்கிறேன் உண்மை தானே ஐயா என்று சொல்லி இந்த பாடல்களை ஆண்டவர் இடத்துல கண்களை மூடி நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த பிரசனத்துல எல்லாரும் கண்களை மூடி, மேஷன் ஊழியக்காரங்க, ஊழிய செய்றவங்க எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரை நேசிக்கிறோம், உண்மை நேசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்மளோட அன்பை வெளிப்படுத்துகிறது, அவர்கிட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. உட்கார்ந்த இடத்துல ஒருவேளை முழங்கால் போடுறது அமர்ந்து தேவனை நேசிக்கணும் என்று விரும்புகிறவங்க நேசிக்க. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நேசித்து பார்ப்போம். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா